ரோஸ் பிளான்ட்லாம் ரெட் கலர் தளிர் நிறைய வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம், என்ன கொடுத்தா ஃபெர்டிலைசர் இந்த அளவுக்கு ரெட் கலர் தளிர் வரும்னு பார்க்கலாம். இந்த செடி வந்து நான் கவர்லேயே தான் வளர்க்குறேன் பாருங்கள். நீங்கள் வாங்கின கவர்லேயே கொஞ்சம் நாளுக்கு வச்சுருந்து கூட நீங்கள் செடி தொட்டிக்குள்ளே மாற்றிக்கலாம். கொஞ்சம் தளிர் வர வச்சுட்டு கொஞ்சம் பூவெல்லாம் பூத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தொட்டிக்குள்ளே மாற்றிக்கலாம். இந்த செடி கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா வளருது பசுமையாக. பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மொட்டு தான் பூக்குது. நம்ம வந்து அப்பப்போ வந்து மண் வந்து கலரி விடணும். மழை டைமில் கலரக்கூடாது. கலந்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி உள்ளே இறங்கி வேரழுகள் வரும். கண்டிப்பாக வந்து ரோஜா செடி வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய தளிர் வரணும் இது போல் ரெட் கலர்லன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெங்காயம் தோல் தண்ணியில் ஆலுவீரா யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக ரெட் கலர் தளிர் வரும். அதே சமயத்தில் கொஞ்சம் போல் வந்து பெரிய பூ பூக்கணும், தளிர் ரெட் கலரில் தளிர் வரணுன்னா அந்த லீஃப் எல்லாம் கூட நல்லா இருக்கணும்னா மீல் மேக்கர் கூட நீங்கள் ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக பெட்டல்ஸ் எல்லாம் கூட நல்லா வரும். ஏன்னா நிறைய வாட்டி நான் அது போல் மீல் மேக்கர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ரோஜா செடிக்கு, நல்லா வருது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ரெட் கலர் தளிர் வந்து நான் முன்ன வீடியோ பண்ணும்போது கூட உங்களுக்கு நிறைய வாட்டி இந்த பிளான்ட் காமிச்சிருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு தளிர் வந்து மொட்டு கூட வந்துச்சு பாருங்கள், அழகாக பூக்கள் பூக்குது. இதிலெல்லாம் கூட பாருங்கள் மேல் பாகத்தில் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன் எருவெல்லாம். நல்லா டார்க் கலராக பூக்குது பாருங்கள் பூலாம். பாருங்கள் இது வந்து ஒயிட் கலர் வந்து ரோஜா செடி. இது போல் மொட்டு பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. சப்போஸ் பிளாக் கலரில் இருந்தால் மொட்டெல்லாம் கூட நீங்கள் கற்பூரவள்ளி கூட யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். பிளாக் கலர் மாறிட்டு நல்லா பூ பூக்கும் பாருங்கள். இது போல் வந்து அப்பப்போ ஒரு பிடி ரெண்டு பிடி வந்து தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுடுவேன் நான் ஆனியன் பீல்ஸ் வாட்ரு. இது போலலாம் ரோஜா செடிக்கு நான் நிறைய கொடுப்பேன். வேறு ஃபெர்டிலைசரோடு இந்த வெங்காயம் தோல் கொடுத்தீங்கன்னா ரோஜா செடியில் சூப்பராக ரெட் கலர் தளிர் அதிகமாக வரும். இந்த வீடியோவில் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.